நடிகர் விஜய் முழு நேர அரசியல்ல இறங்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் தான் இன்னைக்கு பரபரப்பா பேசப்படுது. நேத்து ஜனநாயகன் படத்தோட ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2ஆம் கட்ட அந்த கல்வி விழால விஜய் கலந்துப்பாரு. இதுக்கப்புறம் அரசியல்ல முழுக்க இறங்கி கூட்டணி பத்தி பல விஷயங்கள் பத்தி அவர் பேச போறாரு. இன்னும் அந்த கட்சியில நிறைய சலசலப்புகள் இருக்கு, அதுவும் பரவலா பேசிட்டு இருக்காங்க. ஸோ அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தளபதி விஜய் அவர்கள் தவேகாவோட தலைவரான பிறகும் பாத்தீங்கன்னா படங்களில பிஸியா நடிச்சுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் ஜனநாயகன் படம் கடைசி அப்படின்னு சொல்லி அந்த படத்தோட நேத்தே ஸ்டாப் பண்ணியாச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது பாத்தீங்கன்னா அடுத்த கட்ட கல்வி விழால அதற்கான பிஸியான ஸ்கெடியூல்ஸ் போட்டு அது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இந்த பக்கம் இந்த கட்சியில என்ன குழப்பம் ஏற்பட்டுச்சுன்னு பாத்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா சமீபத்துல ஒரு பேசின வீடியோ நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. கூட்டணி வருவோம் அண்ணாமலையாச்சும் 10 பேர் வச்சுக்கிட்டு எலெக்ஷன் நின்று 18% ஓட் பண்ணுவாங்க. இவன் எடப்பாடி நம்பி அவங்க கூட்டணி வர மாதிரி தெரியல. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பற்றியும் மற்றும் பல கட்சி தலைவர்கள் பற்றியும் ஒருமையில பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. அதாவது என்னதான் எதிர்கட்சியா இருந்தாலும் வேற கட்சியா இருந்தாலும் பிற கட்சி தலைவர்களை பார்த்து எப்படி ஒருமையா பேச இவருக்கு தைரியம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பல கட்சி குழப்பங்கள் இருந்துச்சு. இப்ப இது விஜய்க்கு தெரிஞ்ச உடனே விஜய் என்ன பண்ணிருக்காருன்னா ஆதவ் அர்ஜுனாவை கூப்பிட்டு பயங்கரமா கண்டிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இவரே ஒரு விளக்கமும் கொடுத்திருந்தாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது அந்த கட்சியோட ஒரு பரபரப்பா செயல்பட்டு இருக்கிற ஒரு ஆளுன்னு பாத்தீங்கன்னா விஜய்க்கு அடுத்து புஷி ஆனந்த் மட்டும்தான். ஏன்னா இப்ப என்ன நியூஸ் வந்திருக்குன்னா ஆதவ் அர்ஜுனா அந்த கட்சிக்கு தலைமைக்கு அடுத்த இடத்துல இருக்கணும்னு நினைக்கிறாரு. அதனாலதான் விஜய்க்கு இவ்வளவு நெருக்கமா இருக்கிற மாதிரி அவர் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வருது. ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில அந்த பவர் இல்லாதனாலதான் அவர் தவேகா கட்சியில இணைஞ்சாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்ப புஷி ஆனந்த் மட்டும்தான் கட்சியோட பிற வேலைகள் எல்லாம் ரொம்ப பிஸியா அவர் இறங்கி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கிறப்ப இங்க புஷி ஆனந்த் பத்தி என்ன குற்றச்சாட்டு சொல்றாங்கன்னா ஆதவ் அர்ஜுனாவை எந்த ஒரு விஷயத்திலுமே செயல்பட விட மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி கட்சிக்குள்ளேயே பல குழப்பங்கள் போயிட்டு இருக்கு. இப்போ விஜய் அவர்கள் என்ன மேலும் விசாரிக்கிறாருன்னா ஆதவ் அர்ஜுனா பேசுற இந்த வீடியோவை யாரு ரிலீஸ் பண்ணது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப அதிமுகக்கும் தவேகாக்கும் கூட்டணி இருக்குமா இல்லையா அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டே இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 90 சீட் தவேகாக்கு ஒதுக்குற மாதிரி இருக்குது. துணை முதலமைச்சர் பதவியும் பாத்தீங்கன்னா விஜய்க்கு கொடுக்குற மாதிரி இருக்கு. ஆனா மேலும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அது ஃபியூச்சர்ல தான் தெரிய வரும். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் முழு நேர அரசியல்ல இறங்கிட்டாரு அப்படின்னு சொன்னப்பவே கூட்டணி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது இந்த வீடியோலயும் சரி அவங்களோட கட்சியிலயும் சரி. அப்படியே இருக்கிறப்ப நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா தவேகா தேமுதிக அதிமுகவோட கூட்டணி அமையும். ஆனா பாஜக இருக்கிறப்ப அங்க கொஞ்சம் டவுட்ஃபுல்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசியிருந்தோம். ஆனா இன்னைக்கு காலையில அங்க இருக்கிற வட்டாரங்கள் என்ன சொல்றாங்கன்னா தவேகா மற்றும் பாமகவோட கூட்டணி அமையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பகீர் செய்தியை சொல்லியிருக்காங்க. இது நீங்களும் கெஸ் பண்ணிருக்க மாட்டீங்க, நானும் இது கெஸ் பண்ணவே இல்லை. ஆனா பாமகவோட ஒரு சில பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. ஆனா இப்ப பாமகவோட கட்சி நிலைமையை பாத்தீங்கன்னா ரொம்ப குழப்பமா இருக்கு. அவங்க அப்பா தலைவரா இல்ல இவர் தலைவரா ஆளாளுக்கு மாறி மாறி குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்கிற இந்த நிலையில தவேகா சேர்ந்தா அது தவேகாக்கு ஒரு பெரிய சறுக்கலா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்றாங்க. சரி, யாரோட கூட்டணியா இருந்தா என்ன, ஆனா திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னு முடிவு பட்டா பல கட்சிகள் ஒண்ணு சேர்ந்தா மட்டும்தான் முக்கியமா முடியும். அதுல ஸ்பெஷாலிட்டியா அதிமுகவும் தவேகாவும் சேர்ந்தா மட்டும்தான் இந்த 2026 தேர்தலில் வெல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா நமக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். ஆனா எப்படி கூட்டணி சேர்க்க போறாங்க, விஜய் அவர்கள் இப்ப முழு நேர அரசியல்வாதியா இறங்க போறாரு. சோ மேலும் இதை பத்தி நம்ம கண்கூடாவே பார்க்க போறோம். சோ தவேகா யாரோட கூட்டணி சேர்ந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.